கரையை கடந்த பின்னரும் பெஞ்சல் புயலானது இன்னும் வலுவிழக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அடுத்த 3 மணி நேரத்தில் அது வலுவிழக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம். தமிழரசி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், புதுச்சேரி அருகே பெஞ்சல் புயல் கரையை நேற்று மாலை 5:30 மணி அளவில் கடக்க துவங்கியது. இதன் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை, மாமல்லபுரம் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசியது. புயல் கரையை கடக்க தொடங்கிய போது திருவள்ளூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது வீச தொடங்கியது. இந்த நிலையில தற்போது இன்னும் அடுத்த 3 மணி நேரத்துல இந்த பெஞ்சல் புயலானது வலு இழக்கும், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, டீப் டிப்ரெஷனாக வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது அடுத்து வடக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் இது வலுவிழத்து மெதுவா அங்கிருந்து நகர்ந்து செல்லும். அடுத்த 3 மணி நேரத்துல இந்த நிகழ்வு ஏற்படும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயல் காரணமாக தமிழகத்துல அதாவது நேற்று காலை 5:30 மணியிலிருந்து இன்று வரை, அதாவது புதுச்சேரியில 45 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போல கடலூரில் 17 சென்டிமீட்டர் மழையும், மீனம்பாக்கத்தில் 11 சென்டிமீட்டர் மழையும், நுங்கம்பாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழையும், திருத்தணியில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது அதிகபட்சமாக. அதே போல சேலத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும் இந்த புயல் காரணமாக பதிவாகி இருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.